அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் ஆத்மீகம் உங்கள் முன்னே. இன்னைக்குங்க சாமி கண்ணுன்னு ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தாவை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அவருக்கு ஒரு 70, 75 வயசு இருக்குங்க. அவர் ரொம்ப நியாயம், தர்மம் இதெல்லாம் ரொம்ப கரெக்டான ஆளுன்னு வச்சுக்கல. அவரை பற்றி சொல்லணும்னா ஒரே சம்பவத்தை அவங்ககிட்ட சொல்லலாங்க. ஒரு நாள் ஒரு 30 வயசு பையன், வாலிப பையன், நல்லா போட்டிருக்க ரோட்டில் களவாங்க எடுத்து ஒரு பேனர் கட்டுறதுக்காக குழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா ரோட்டில் போயிட்டு போகிறவங்களும் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. ரோட்டை போட்டு உடச்சிட்டு இருக்கான்னு யாருக்குமே கேட்கறதுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. 75 வயசு தாத்தா கிட்ட போனாரு. "தம்பி, தம்பி, தம்பி நிப்பாட்டு, நிப்பாட்டு வேலைய" அப்படின்றாரு. "என்ன தாத்தா ஏன் நிப்பாட்ட சொல்ற வேலைய?" அப்படின்றான். "டேய் ரோட்ட போட்டு ஏன்டா உடைச்சு பள்ளமாக்குற?" அப்படின்னாரு. "நான் பேனர் கட்டுறேன் அதுக்காக பள்ளம் போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னேன்." "பள்ளம் போடாதடா அந்த இடத்துல. நீ போட்டீன்னா அதுக்கு பிறகு ரோடே வீணா போயிடும்" அப்படின்னாரு. "அட போ தாத்தா பேசாம. கவர்மெண்ட் ரோட்ட உடைக்க இவர் வந்துட்டாரு கேட்கறதுக்கு" அப்படின்னா அங்கேருந்து. "ஏய் நான் சொல்றத நல்லா காதுல வைக்க. கவர்மெண்ட் எல்லாருக்கும் சொந்தம் தான்டா. உனக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம். அப்ப ரோட்ல வந்து கடப்பாறைய விட்டு குழி நோண்டி ரோட்ட உடைக்கிறதுக்கு உனக்கு எப்படி உரிமை இருக்கோ, அத உடைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. கரெக்ட்டா? அதனால இதுல உனக்கும் பங்கு இருக்கு ரோட்ல, எனக்கும் பங்கு இருக்கு. இதுல ரோட்ட உடைக்காத" அப்படின்னாரு. அவரால ஒண்ணும் பேச முடியாதுங்க. அவர் சொன்னது சரிதானங்க. நீங்க பாருங்க, கவர்மெண்ட் ரோடு இருக்கு. நடு ரோட்ல இருந்துகிட்டு ஒருத்தன் வந்து அந்த ரோட்ட டேமேஜ் பண்ணான்னா எல்லாருமே கேட்கலாம். ஆனா நம்ம யாரும் கேட்கறதே கிடையாது. எவனாச்சும் ரோட்ட உடைச்சு போறான், நமக்கு என்னன்னு தான் போயிட்டு இருக்கோம். அந்த ரோட்ல நமக்கும் சாமிக்கு தகுந்த மாதிரி உரிமை இருக்குன்னு நினைச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம ரோட்டையே டேமேஜ் பண்ண விடமாட்டோம். அப்படிப்பட்ட ஆளுங்க. அவரை பத்தி சொல்ல போறோம். அவர் இருந்த கிராமத்துலங்க அவருக்கு ஒரு கெட்டது நடந்துச்சு. எப்படின்னா, ஒரு ஆசையா 4 வாத்து வளர்த்தாருங்க. அந்த 4 வாத்துல திடீர்னு 2 வாத்த காணோம். அப்ப அந்த ஊர்ல பஞ்சாயத்து இருந்தது. அந்த பஞ்சாயத்து தலைமைகிட்ட போய், "ஐயா 4 வாத்து வளர்த்தனா, அதுல 2 வாத்தா இருக்கு, 2 வாத்து காணோம்" அப்படின்னு சொல்ட்டாரு. "அப்படியா தாத்தா? சரி. உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா?" அப்படின்னு கேட்டார். "சந்தேகம் இருக்குங்க. சாமிநாதன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் தான் என் வாத்த பிடிச்ச மாரி எனக்கு தெரியுது. நீங்க அவன கேட்டீங்கன்னா சரி வந்துரும்" அப்படின்னாரு. பஞ்சாயத்த கூட்டிட்டு சாமிநாதன் பையன வர வச்சாச்சு. "என்னப்பா சாமிநாதா, உன் மேல கேஸ் வந்திருக்கே. சொல்லுங்க என்னன்னு." "இது மாரி சாமிகிட்ட தாத்தா 4 வாத்து வச்சிருந்துருக்காரு. அதுல 2 வாத்த நீ பிடிக்கிறதா செய்தி வருதா உண்மையா?" அப்படின்னு கேட்டாரு. "அதெல்லாம் நான் பிடிக்க வைக்கலைங்க." "அப்படி இப்படின்னு." "ஏய் பிடிக்கல வைக்கலன்னு சொல்லாத. நீ வாத்து பிடிச்சத பார்த்ததா சாட்சி வந்துட்டுனா அப்புறம் மாட்டிக்குவ. ஒழுங்கா சொல்லு" அப்படின்னு சொன்னான். "சாமிகிட்ட தாத்தா, இவன் வாத்த பிடிச்சான்றதுக்கு சாட்சி இருக்கு. யார் இருக்கா?" "இதோ தர்மலிங்கம் நிற்கிறார். அவரை கூப்பிட்டு கேளுங்க" அப்படின்னு. "தர்மலிங்கம் வாங்க, வா. இவன் சாமிநாதன் வந்து சாமி கண்ணு வீட்டு தாத்தாவுடைய வாத்த பிடிச்சான்றதை நீ பார்த்தியா? என்ன சாட்சி சொல்லு" அப்படின்னானா. "ஆமாங்க. இவன் 4 பேர் கூட்டாளி வரலாம். 4 வாத்துல 2 வாத்த விட்டுட்டு 2 வாத்த கழுத்தை பிடிச்சி முறிச்சானுவன் கண்ணால பார்த்தேன். அதுக்கு பிறகு இந்த 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு 2 வாத்தையும் போட்டு குருமா மாரி கறி பண்ணி தண்ணி கிண்ணி போட்டு ரகலை பண்ணானுவங்க அன்னைக்கு. நான் பார்த்தேங்க" அப்படின்னு. "என்னடா சாமிநாதா, இல்லை இல்லைன்னு சொன்னியே, இப்ப என்ன பாத்தியில?" அப்படின்னு சொன்னான். "ஆமாங்க நான் தெரியாமல் செஞ்சிட்டேங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க." "மன்னிச்செல்லாம் விட முடியாது." "என்னப்பா சொல்கிறீங்க? சாமிகிட்ட தாத்தாவுக்கு பஞ்சாயத்தில் சொல்லணும், என்ன சொல்லணும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லைங்க 2 வாத்துக்குள்ள காசு அவர்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க" அப்படின்னா. சரியான நியாயம் சொல்லிட்டு, "அப்போ வாத்து என்ன விலை போகும்?" அப்படின்னு கேட்டா. "ஒரு வாத்து ரூ. 10 விற்கிதுங்க. 2 வாத்துக்கு ரூ. 20 வாங்கி கொடுங்க." இப்போ நான் சொல்கிறேன் 30, 40 வருஷத்துக்கு முன்னாடிங்க. "ஏய் சாமிநாதா, ரூ. 20 பணத்தை கையில் கொடு" அப்படின்னா. கையில் இப்போ காசு ஏத்தையும் வாங்கி முதல்ல கொடு அப்படின்னாரு. இப்போ சாமியார் தாத்தா கேட்டார், "தலைவர் தம்பி, தலைவர் தம்பி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இப்போ நீங்கள் பஞ்சாயத்து பாதி தான் முடிச்சிருக்கீங்க, இன்னும் பாதி பஞ்சாயத்தை முடிக்கலீங்களே" அப்படின்னாரு. "என்ன தாத்தா சொல்கிறீங்க? நீங்கள் பஞ்சாயத்து எப்படி முடிச்சிருக்கீங்கன்னா, சாமிநாதன்கிட்ட என் 2 வார்த்தையும் வித்த மாதிரி பஞ்சாயத்தை முடிச்சிருக்கீங்க." "என்ன சொல்கிறீங்க?" "ஆமாம் தலைவர் தம்பி. நான் என்னமோ 2 வார்த்தையும் அவன்கிட்ட விலைக்கு வித்த மாதிரி ஒரு வாத்துக்கு ரூ. 10ன்னு ரூ. 20 வாங்கி கொடுக்குறீங்க. வேற என்ன செய்யுது? அதானே எல்லாம் செய்வாங்க." "அது கிடையாது நியாயம். ஏன் 2 வாத்துக்கு ரூ. 20 வாங்கி கொடுத்துட்டீங்க. வித்த மாதிரி வாங்கி கொடுத்துறீங்க. அவன் செஞ்ச திருட்டுக்கு என் உத்தரவு இல்லாம என் வாத்த கழுத்தை முறிச்சு சாப்பிட்டுருக்கானே, அதுக்கு பதில் சொல்லுங்கண்ணா." அப்பதான் சரியான நியாயமா பட்டுச்சுங்க தலைவருக்கு. அடடடடா! சரியான நியாயத்த சொல்லிட்டாரு. 2 வாத்துக்கும் 10, 10 ரூ. 20 கொடுத்துட்டோம்னா, அவன் செஞ்ச திருட்டுக்கு தாத்தாக்கு இருக்குது சரியான நியாயம். யோவ்! அவன் செஞ்ச திருட்டுக்கு ஃபைன் போடுங்கயான்னு. அவன் செஞ்ச திருட்டுக்கு ரூ. 50 ஃபைனுங்க. அந்த ரூ. 50 வாங்கி தாத்தாட்ட குடு. அப்பதான் நியாயம் இருக்கும். ரூ. 50 குடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க சாமிக்கு தாத்தா. இது எதுக்கு சொல்றேன்னாங்க, படிக்காதவரு, வயசுல பெரியவரு, அனுபவத்தாலே எவ்வளோ ஒரு பஞ்சாயத்து விஷயத்த அந்த பஞ்சாயத்தையும் உணர்த்துறாரு பார்த்தீங்களா? அதுபோல நாம என்ன செய்யணும்னா, நல்ல விஷயங்கள தட்டி கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் என்னைக்குமே நான் கவலைப்படக்கூடாது.
மீண்டும் ஒரு நல்ல கதையை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.